யார் அந்த தெளிவு இல்லாம இருக்கிறது யாரு? அந்த கட்சியுடைய தலைவரா, அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் 10 பேர் இருக்கிறாங்களா, இவங்க இந்த மாதிரி தப்பா சொல்றாங்கன்னு சொல்றீங்க? தாவேக தலைவர் முதல் தாவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் வரை இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எந்த நிலைப்பாட்டுல? கொள்கைன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாரு விஜய் இந்த மாதிரி? அதாவது விஜய் சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதை பத்தி எல்லாம் எங்கேயுமே பேசல. இதெல்லாம் எங்களுடைய கொள்கைகள்னு விஜய் எங்கேயும் சொல்லலன்றீங்க நீங்க. இதை எதிர்த்து இருந்திருக்கணும்ன்றாங்க. எனக்குமே உள்ளூர தோணுச்சு, இவர் ஏன் எதிர்க்க மாட்டேங்கிற? போய் கோர்ட்ல நின்று கெத்து காட்டி இருந்திருக்கணும்ன்ற நான். இவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு சரிங்க, இத்தனை நிபந்தனைகளாக கை நீட்டக்கூடாதா, சரி நீட்டலைங்க, அதாவது இது பண்ணக்கூடாதா, பண்ணலைங்க இப்படின்னு ஏன் இவர் அமைதியா இருந்தா அதை அஜிடேட் பண்ணியிருந்திருக்கணும், அதுக்கு எதிர்ப்பா போராட்டம் பண்ணியிருந்திருக்கணும் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி உங்க மாதிரி நான் வைக்கிறேன். அதை அந்த கட்சிக்கு மட்டும் தான் இல்லை, எனக்கு மட்டும் தான் அந்த நிபந்தனைன்னு பார்க்கல. எல்லா கட்சியும் யாரும் பார்க்கல, விஜய் அவர்கள் பார்க்கல. அப்படி நீங்க சொல்றீங்களா, அவர் சொல்றாரு அவங்கள்ட்ட? இல்ல, இது பொதுவா எல்லா கட்சிக்கும் விதிக்கிற நிபந்தனைகளை தான் அப்படின்னு யார் சொல்றா? இது பொதுவா நிபந்தனைகள் தான் இதுதான். அப்படின்னு யார் சுற்றுப்பயணம் போகணும்னு நினைச்சு யார் சொல்றா? இது காவல்துறை கட்சிகளுக்கும் அரசினுடைய நிலைப்பாடு. இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய நிபந்தனைகள்னு யார் சொல்றாங்க? 25 நிமிஷத்துக்கு அதிகமா நீங்க பேசக்கூடாது போன்ற பிரச்சாரங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கேட்கிற கேள்வி நியாயம். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த பிரச்சாரங்கள்லயுமே எந்த அரசியல்வாதியுமே 25 நிமிஷத்துக்கு அதிகமா பேசலையா? நீங்க கேட்டது 20 நிமிஷம் சார், அவங்க கொடுத்தது 25 சார். அப்படின்னு இதை யார் சொல்றா? இதுவும் கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்றாங்க. சீமான் அவர்கள் கலாய்க்கிறார். சீமான் கலாய்க்கிறார். இந்த மாதிரி அவர் கேட்டது 20 நிமிஷம் 25 கொடுத்துட்டாங்களா சீமான் அண்ணன் சிரிச்சாரு. அண்ணன் சொன்னது இருக்கட்டும், உண்மையா நடந்ததா பேசுவாரா சார்? அப்படின்னா சீமான் சொன்னதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க சரி, அவர் விஜய் கேட்டதே 20 நிமிஷம் தான், இவங்க 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் அவரோட சேர்ந்து அவருக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லலாம். அதுதான் நிஜமா நடந்துச்சுன்னு நீங்க எப்படி மக்கள் முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஆங்கராக நீங்க எப்படி அதுதான் நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க வேலுநாச்சியார வச்ச யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன், தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தேவ். சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. டிவிக்கே தான் தொடர்ந்து டாபிக்கா போயிட்டு இருக்குது. அடுத்த அரசியல் நிகழ்வுகள் எவ்வளவு நடந்தாலுமே, என்னதான் ஒரு பக்கம் மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிச்சு அப்படி இப்படி அந்தந்த ஊர்களுக்கு போனாலுமே இன்னுமே தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, சனிக்கிழமை இந்த வாரம் என்ன நடக்க போகுது, போன சனிக்கிழமை போல இருக்க போதா, எத்தனை தொகுதிகள் போறோம், எத்தனை மாவட்டங்கள் போகிறாங்கன்ற இந்த விஷயங்களே பேச்சா போயிட்டு இருக்கிறனால நான் இன்னும் சில விஷயங்களை விஜயுடைய நகர்வுகள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற விஷயங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரிங்க சார். இதுல முதல் விஷயம் ஒரு 5 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓகே. அந்த 5 விஷயத்துல முதல் விஷயமா நான் கேட்கிறோன்னு நினைக்கிறது என்னன்னா, அதிமுகவை இன்னுமே விஜய் அதிகமா எங்கேயுமே அட்டாக் பண்ணாம நடத்தக்கூடிய இந்த ஒரு நகர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கேட்கிறேன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள் அப்படின்னு சொன்ன விஜய் ஒரு திராவிட கட்சியை எதிர்க்கிறாரு, இன்னொரு திராவிட கட்சியை சுத்தமா எதிர்க்க மாட்டேங்கிறாரு. ஒருத்தங்க கரப்ஷன் கபடதாரின்றாரு. அப்ப ஏடிஎம்கே இது வரைக்கும் கரப்ஷனே பண்ணாத ஒரு கட்சின்னு சொல்ல வரா. ஏன் ஏடிஎம்கேவை எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். நீங்க உங்களுடைய கருத்து முதல்ல சொல்லுங்க சார். இப்போ அதிமுகங்கிறது ஒரு திராவிட கட்சி தான். அதிமுகவுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டுருச்சு. நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு பதவியை நோக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் செயல்படுறாங்க. அந்த கட்சி இப்ப பலவீனமா இருக்கு. பலம் இல்லாத ஒரு கட்சியை விமர்சித்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செய்யல இப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க, நிறைய பேரும் நினைக்கிறோம். ஆனா நான் இதை வேற மாதிரி எடுத்துட்டு போலாமா அப்படின்னு யோசிங்க. இப்படி அதாவது இவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்கள்ல நீங்க இந்த வசீகரால எடுத்து பாத்தீங்கன்னா கூட வடிவேலோட காமெடி சீன்ஸ் வரும். அந்த வசீகரா படத்துல கூட தன்னோட எம்ஜிஆர் ஃபேனா காட்டி இருந்திருப்பாரு. இது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா படங்களையும் பிகில்ல கூட அந்த எம்ஜிஆரோட ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வருவார். இந்த மாதிரி தன்னுடைய எல்லா திரைப்படங்கள்லயும் எம்ஜிஆருடைய ஒரு ஐடென்டிட்டியை அந்த ஒரு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. டான்ஸ்ல இப்படி ஒரு ஸ்டெப் போடுறதா இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல
அதிமுகவை பெருசா அட்டாக் பண்ணாம இருந்தார். சரி ரைட், இப்ப ஏதோ வந்து இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி, எந்த கட்சி ஆளும் கட்சியா இருக்கோ அதை முதல்ல அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சு பண்றாரோன்னு சொல்லி நம்ம விட்டோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதிமுகவோட வந்து இவர் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்கிற பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருந்துச்சு. இது வந்து இப்ப அந்த வாய்ப்புகள் இல்ல. நீங்க சொல்றது போலவே தான் ஒரு கருத்து இருந்தது, அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியில இடம்பெறும் அப்படிங்கிறது. டிவிகேல கூட்டணி ஆட்சி நடந்தா விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். இந்த கருத்துக்கு பின்னர் தான் அந்த நிலைப்பாடு மாறி இருக்குமோ அப்படிங்கிறது என்ன கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் கிட்டே வந்தாரு, அது ஒரு பக்கம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த கட்சியும் கூட்டணி சேர வாய்ப்புகள் இருக்குதுங்கிறனால இவர் வந்து எதிர்க்காம இருந்தாரு அதிமுகவை, அது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நாங்களும் நீங்களும் 2026 எலெக்ஷன்ல கூட்டணி சேர போறது இல்லைங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க பாஜகவை அநியாயத்துக்கு எதிர்க்கிறீங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி அறிவிச்சிருச்சு. ஏன்னா விஜயும் உங்களும் சேர்ற மாதிரி தெரியலன்னா எடப்பாடி வேகமா போயிட்டு தன்னை யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு அறிவிச்சிட்டாரு, போயிருச்சு. இதுக்கப்புறம் விஜயும் அதிமுகவும் இந்த எலெக்ஷன்ல சேரறதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. இது அரசியல சரியா புரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? அப்ப இந்த நிலைமையிலையும் ஏன் இவர் வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது நீங்க சொல்ற அந்த ஒரு காரணத்தை நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த மாநாடுல, இப்போ மதுரை மாநாடுல என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அந்த போட்டோவில் இணைக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கொள்கை தலைவர்களை தாண்டி வேற யாரும் கிடையாது மாநாட்டில். மதுரை மாநாட்டில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் உள்ள கொண்டு வராரு. சரி, அது எதுக்கு அப்படின்னு யோசிச்சா, அவருடைய அடுத்த 50 வருஷத்துக்கு அப்புறமோ தாவேக்கா இருந்தா என்ன பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இப்போதைய அவருடைய எண்ணம் என்னன்னா, எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் இல்லை. இப்ப அந்த எம்ஜிஆர் இல்லைல்ல, யார் அடுத்த எம்ஜிஆர்? நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? பொதுமக்கள்கிட்ட சொல்லல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு இப்ப அவர் சொல்றாரு. அது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு யாருப்பா எம்ஜிஆர் இருந்தாரா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்களா? இப்போ இருவருமே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட இருக்கிறீங்க? ஒரு தப்பான தலைமையில் மாட்டிட்டு பாவம் முடிக்கிறீங்க. இதைத்தான் மதுரை மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் மதுரை மாநாட்டில்? திமுகவை பற்றி ஃபுல்லாக பேசிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கட்சி பாவம், ஒரு நல்ல தலைமை இல்லாமல் பாவம் அந்த தொண்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ இது அதிமுகவின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு, அதிமுகவின் வாக்குகளை பெறுவதற்காக இல்லை, அதிமுகவின் வாக்குகள் யார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பொதுமக்களையும் சேர்த்து இருக்கும். இவர் அதை டார்கெட் பண்ணல, அதிமுக வாக்குகளை டார்கெட் பண்ணல, அதிமுகவுடைய தொண்டர்களை ஃபார் எவர் டார்கெட் பண்றாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ வந்து பாவம், ஏன் வந்து ஒரு கட்சியை பார்த்து நீ திமுகவை பார்த்து திமுக இப்படி திமுக அப்படிங்கிற, அதிமுகவை பார்த்து பாவங்க அந்த தொண்டர்கள்லாம், அவங்களுக்கு சரியான தலைமை இல்லை, நான் தான் அவங்களுடைய ஆக்சுவலான தலைமை, என்கிட்ட வந்துட சொல்லுங்க அப்படிங்கிறத தான் விஜய் வந்து டார்கெட் பண்றாரு. அதனாலதான் இது ஒரு காரணம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாளை பின்ன வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா இது, இந்த எம்ஜிஆர் பின்னால போனவங்க எம்ஜிஆர் தான் கடைசி வரைக்கும் எம்ஜிஆராக அதிமுகலே தான் இருப்பாங்க, அவங்க மாற மாட்டாங்க. ஆனா எம்ஜிஆரின் பேரை வச்சு நடக்கக்கூடிய இந்த அரசியல்ல நம்ம அதுல இருந்து ஆதாயத்தை தேடி அந்த தொண்டர்கள் உள்ள இருக்கிறாங்கல்ல, அந்த உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி வேணாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்துருவாங்க. இல்ல ரெட்டையிலேயே நாளைக்கு பின்ன ஒருவேளை விஜய்க்கு வந்தாலும் வரலாம், அதிமுகன்ற கட்சியே தாங்கிட்ட வந்துடலாம் இப்படின்னு அவர் ரொம்ப கனவு காண்றாரு. அவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. சோ அதிகமா ஆசைப்பட்டா கம்மியா கூட கிடைக்கலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன அப்படிதான் இருக்குதோன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த தொண்டர்களை நான் தாண்டா அடுத்த எம்ஜிஆர், என்கிட்ட வந்துருங்க, உங்ககிட்ட இருக்கிற எடப்பாடி என்ன தலைமை பாவம் அப்படின்னு சொல்றதை தாண்டி ரெண்டாவது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இது என்னன்னா, இன்னைக்கு அண்ணாமலை இப்படி பேசுறாரு, ஒரு நல்ல கூட்டணிங்க, நாங்களும் அதிமுகவும் சூப்பர்ன்றார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாருன்றதை இப்ப எல்லாரும் போட்டு போட்டு காட்டுறாங்க. நம்ம சேனல் உட்பட எல்லா சேனல்கள்லையும் இப்படி பேசினியே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டியே, அன்னைக்கு அந்த எடப்பாடி அவ்வளோ அசிங்கமா பேசுன நீ இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடியோட போயிட்டு அதே மேடையில் நின்றுட்டு எடப்பாடியார் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமைய போகிறது, எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, பாஜக தொண்டர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த எலெக்ஷன்லன்னு சொல்றியப்ப அவனுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்து இவ்வளவு பேர் கேட்கறாங்கல்ல, அந்த இடத்துக்கு நாளைக்கு விஜய் போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. 2026 எலெக்ஷன்ல வேற யாராவது ஒரு அரசியல்வாதியா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எப்படி 2026ல 26ல எப்படி அந்த ஏடிஎம்கே நம்ம கூட இருக்க போறது இல்ல, டிஎம்கே அடிக்கிற சேர்த்து 2 அடியை போட்டு அந்த ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் 2 அடி சேர்த்து போட்டிருப்பாரு, அந்த கட்சி இப்படி அந்த கட்சி அப்படின்னு. ஆனா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் மைண்ட் யாரோ நல்லா அவரை கரெக்டா டியூன் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இது வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்காம இருக்கலாம், இல்ல வந்துட்டு என்னப்பா இளம் கூட்டம் இந்த விஜய் முதல் எலெக்ஷனை தாண்டுவாரான்னு தெரியலன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு நல்ல
அரசியல் புரிதலோட ஒரு இளம் அரசியல்வாதிகள், இளம் அரசியல் மூலம் இருக்கும் தெரியுமா? அதாவது இந்த 50கள் 60களுக்கெல்லாம் மேலே போன மூளையை தாண்டி இந்த ஒரு 30லேருந்து 40 50க்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ், அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவரை சரியாக வழி நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா அதனால தான் சாதாரணமாக இவர் நினச்சிருந்தா வேற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த இடத்துல அதிமுகவை அடிச்சிருப்பாங்க. இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாரு, அதிமுகவை அடிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? 2026க்கு அப்புறமா நான் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா, சரி 26 எலெக்ஷனா நான் இல்லப்பா, சரி 26 எலெக்ஷன் எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீயும் பாஜகவும் ஒன்னாகிற, ரைட், ஓகே. 26 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை 19 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி எடப்பாடியார் வெளியே வந்துட்டு அந்த கூட்டணி அந்த வச்சதுனால தாங்க நாங்க தோத்தே போனோம், பாஜகவோட மட்டும் நாங்க கூட்டணி வைக்காம இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம், மீண்டும் 26க்கு அப்புறமும் வந்து சொல்ல மாட்டான்றது என்ன உறுதி? அப்படி சொல்லி ஒருவேளை பாஜக விட்டு வெளியே வந்துட்டா, ஏன்னா இப்போ பாஜக இருக்கிறதுனால மட்டும்தான் ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க எடப்பாடியார் வந்து சிஎம் கேண்டிடேட், விஜய் சிஎம் கேண்டிடேட், அதனாலதான் அவங்க சேரது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல் விஷயம் என்ன, யார் சிஎம் கேண்டிடேட்ன்றதெல்லாம் நான் சேரலான்னு முடிவு பண்ணாதான் பேச்சே வரும். நான் சேர முடியவே முடியாது, ஏன்னா என்னோட எதிரி பாஜக, நீ அவன் கூட இருக்கிற, நான் எப்படி கூட கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லி விஜய் ஒதுங்கிட்டாப்ல இப்ப. சரிங்களா? அப்போ என்னன்னா பாஜக நாளைக்கு அதிமுகவோட இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அதிமுகவும் விஜய் ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ஒன்றா மறுபடியும் வரும். அதுக்கு தான் இவரோட அந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸு, அண்ணா ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு தன்னையும் ஒரு திராவிட கட்சியாக காட்டுறாரு. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, திராவிட கட்சின்னு தன்னை விஜய் ஏன் காட்டுற, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று, ஏன் அதை ரெண்டையும் கையில் பிடிக்கிறாரு அப்படின்னா, இந்த திராவிடத்தை ஏன் விடாம கையில் பிடிச்சிருக்காரு அப்படின்னா, ஒன்று பெரியாரை பற்றி பேசுறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் காமராஜரை பற்றி பேசுறாரு, அதெல்லாம் ரைட் விடுங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஒரு 30 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 4 எலெக்ஷன் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு டிஎம்கே மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் மக்களுக்கு கண்டிப்பா ஃபுல் நம்பிக்கை போய் 0வா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அன்னைக்கு ஒருவேளை என் கட்சி தான் ஒரு நம்பர் 1 திராவிட கட்சியா இருக்கலாம், இந்த 2 கட்சி காணாமையே போகலாம் அப்படின்னு கூட யோசிச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சு ஒரு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இல்லாம இவர் கொஞ்சம் நிதானமா எல்லாத்தையும் யோசிக்கிறாரு எனக்கு தோணுது. இன்னைக்கு நான் அதிமுகவை திட்டிடலாம், 26 எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை பாஜக அதிமுக ஒன்னா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ற நிலைமை ஏற்பட்டு அன்னைக்கு நான் எடப்பாடியோட ஒன்னா நின்று ஒரு மேடையில பேசிட்டு இருப்பேன். அன்னைக்கு என்ன கேட்பானுங்களே, ஏன்டா 26 எலெக்ஷனுக்கு வந்துட்டு நீ அந்த பேச்சு பேசினியே, எடப்பாடியை கிளிகளையும் கிழிச்சியே, நாளைக்கு அண்ணாமலை நிலைமை இவருக்கு வந்துடக்கூடாதுன்றனால ரொம்ப ஸ்மார்ட்டா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவன் அடிச்சா போதும், எக்ஸ்ட்ராவா எதுக்கு அவனை அடிக்கணும், அடிச்சு நாளைக்கு இது நமக்கு மைனஸா போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்த பார்க்குறேன். அடுத்த ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய நகர்வுகளில் இன்னும் ஸ்மார்ட்டான விஷயங்களா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த 5 லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது. ரெண்டாவது விஷயம், இதை ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன், உங்களுடைய கருத்தை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். எதனால் வந்து தேர்தல் அறிக்கைங்கிறது வரப்போகுது ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா, அப்போ அறிவிப்பாருன்னு விஜய் தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, ரைட், ஓகே. எதனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி அரியலூரில் பேசும்போது திமுகவை போட்டு அந்த அடி அடிக்கிறாருல்ல, எதனால வந்து திமுகவை அடிச்சதை தாண்டி தன்னுடைய கட்சி என்ன பண்ணுன்றது ஏன் சொல்லல? இதுல சரியில்லை, அதுல சரியில்லை, இதுல ஊழல் பண்ணிட்டீங்க, அதுல ஊழல் பண்ணிட்டீங்க, 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அந்த 505 வாக்குறுதிகள்ல இத்தனையை நீங்க வந்துட்டு நிறைவேற்றலை இன்ன வரைக்கும் லிஸ்ட் போட்டாரு. ஆனா அதை போட்டு அடுத்த லைன் என்ன போட்டாருன்னா, நாங்க வந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னு கேக்குறீங்களா, சாலை வசதிகள், மின் வசதி, இந்த வசதி அந்த வசதி எல்லாம் சரியா இருக்கும், சுகாதாரத்துறை எல்லாமே சூப்பரா, ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன் அதை மட்டும் சொல்றாரு? எல்லாரும் கேட்கறாங்க, ஆல்ரெடி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏப்பா அவங்க அவ்வளவு சொல்றியப்பா நீ என்னப்பா பண்ற, எல்லாரும் கேட்கறாங்க. அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஏன் சொல்லல? ஆக்சுவலா அவருடைய கொள்கை விளக்க மாநாட்டுல அவ்வளவு பெரிய கொள்கை விளக்க மாநாடு நடத்தினாரு. அவருடைய கொள்கை தான் என்னன்னு கேட்கும்போது அவங்க கட்சி தொண்டர்களை, கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், அப்புறம் கொள்கை வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதாவது திமுக என்பது என்னோட அரசியல் எதிரி, பிஜேபி என்பது என்னுடைய கொள்கை எதிரி, இதுதான் எங்க கொள்கை அப்படின்னு அவங்களே வந்து அவங்க கொள்கை நிலைப்பாட்டில் உறுதி இல்லாம இருந்தாங்க. யாரு சொல்றா அந்த மாதிரி? யாரு அந்த தெளிவு இல்லாம இருக்கிறது? யாரு? அந்த கட்சியுடைய தலைவரா, அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் 10 பேர் இருக்கிறாங்களா, இவங்க இந்த மாதிரி தப்பா சொல்றாங்கன்னு சொல்றீங்க? தாவேக தலைவர் முதல் தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் வரை இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எந்த நிலைப்பாட்டுல? கொள்கைன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிஜேபி பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆமா, எந்த இடத்துல சொல்றாரு விஜய் இந்த மாதிரி? அதாவது விஜய் வந்து சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதை பத்தி எல்லாம் வந்து எங்கேயுமே பேசல, இதெல்லாம் எங்களுடைய கொள்கைகள்னு விஜய் எங்கேயும் சொல்லலன்றீங்க நீங்க. சொல்லுங்க, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கட்சியோடைய கொள்கை என்னன்னு கேட்டா, திமுக எதிர்க்கிறது தான் எங்க கொள்கை, பாஜக எதிர்க்கிறது தான் எங்களுடைய கொள்கை, அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொன்னீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது 3 தான் எங்களுடைய கொள்கைன்னு கொஞ்சம் கூட இதுவே இல்லாம பேசுறாங்க தாவேக தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கட்சியில அப்படிதான் இருக்காருன்றீங்க. ஆமா,
ஆனா நான் என்ன கேட்கறேன்னா மதச்சார்பின்மை, சமூக நீதி, இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அவங்க சொன்னதை நீங்க எங்கேயும் கவனிக்காம விட்டுட்டீங்களா, கவனிக்க தவறிட்டீங்களா, இல்ல வேணும்னே வந்து கவனிக்காத மாதிரி சொல்றீங்களான்னு கேட்கறேன். இல்ல வந்துட்டு எதுவும் ஆளும் கட்சியிலேருந்து எதுவும் ஏதாவது வந்திருக்கா, எதுவும் சைடு வந்தா எனக்கு சொல்லுங்க. நானும் அப்படிலாம் இல்லைங்க சார். உண்மை என்னன்னா, அவருடைய மாநாட்டுல அவருடைய சுற்றுப்பயணத்துல இது வரைக்கும் அவர் என்ன செய்வாரு, செயல் திட்டங்கள், கொள்கை, அதாவது கோட்பாடுகள் எதுவுமே அவர் வெளியே சொல்லல. ஒன்லி அந்த எதிர் டிஎம்கே அகைன்ஸ்ட், பிஜேபி அகைன்ஸ்ட் மட்டும் தான் பேசியிருக்காருன்னு சொன்னது இதுதான். ரைட். இப்போ இதுக்கு தான் நான் வந்தேன். ஏன் வந்து விஜயோடைய மூவ்ஸ்ல இதுவும் ஒரு ஸ்மார்ட் மூவ் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சின்ன அறிவு கேட்டுனதை வச்சு சொல்றேன். என்னன்னா, இப்போ வந்து எலெக்ஷனு எந்த மாசம் நடக்க போகுது? 2026 மே மாசம் நடக்கும். மே மாசம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நான் ஏன் 2025 செப்டம்பர்லயே வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதுதான் என்னுடைய வாக்குறுதிகள்னு ஏன்? அதாவது வாக்குறுதிகள்ன்றது வேற. வாக்குறுதிகள்ன்ற எப்போ கொடுப்போம்? ஜனவரி மாசம் கொடுப்போம், பிப்ரவரி மாசம் கொடுப்போம். இன்னொன்னு, விஜய் அவர்கள் இப்பதான் அவருடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து செப்டம்பர் மாசம் டிசம்பர் மாசம் வரைக்கும் போக போகுது. இந்த 90 நாட்கள்ல 39 மாவட்டங்களை கவர் பண்ண போறாரு. இந்த 39 மாவட்டங்கள்ல போகும்போது இந்த ஃபேஸ் 1ல விஜயோடைய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை எக்ஸ்போஸ் பண்றது. அதாவது எது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்க பண்ணல, ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்டு மக்கள் முன்னிலையில ஆளும் கட்சிய இவங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுப்பு இல்லாம நடந்திருக்கிறாங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் 3 மாசம் எங்க தலைவர் வராருன்னு அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இவர் நம்ம லயோலா மணி அவர்கள், உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவர், அவர் வந்து பேசியிருக்கிறாரு, தொலைக்காட்சி பேட்டியிலேயே சொல்லியிருந்திருக்காரு. இதுக்காகத்தாங்க நாங்க போறோம், ஆட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணலங்கிறத முதல்ல நான் சொல்றேன். ஜனவரி மாசம் நாங்க திரும்ப ரவுண்ட் 2 ஆரம்பிப்போம். அப்ப நாங்க எங்களுடைய தொகுதி எந்தெந்த தொகுதியில யார் யார் வேட்பாளர்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அறிவிச்சு மக்களை நேர்ல சந்திக்க போவோம். அப்ப சந்திக்க போற அந்த ரவுண்ட் 2ல வந்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத அப்ப சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தன்னுடைய அரசியல் கட்சியவும் மக்களுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணுமோ அப்படி ஒரு அரசியலா எடுத்துட்டு போறாருன்னு பாக்குறேன். எந்த கட்சியுமே அப்படிதான் பண்ணுவாங்க, இவரும் அப்படிதான் பண்றாரு. ஸோ இதை இவ்வளவு அவசரமா சொல்ல தேவையும் கிடையாது. அது சொல்ல அது ரொம்ப சூப்பர்னு நான் அவசர தேவைன்னு சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆச்சு. சரி, அப்ப நம்ம வந்து தொடர்ந்து அந்த 2 வருஷம் பண்ணிட்டாங்க. ஆமா, 2 வருஷம் கமிட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம தொடர்ந்து மக்களிடையே இருக்கணும், மக்களிடையே உரையாடணும், மக்களிடையே நமக்கு கொள்கையை விளக்கணும், அப்ப மக்களிடையே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும். இப்படி தொடர்ந்து மக்களிடையே இருக்கும்போது தான் அது வந்து அந்த கட்சி ரீச் ஆகும். இப்ப 3வது விஷயம், இந்த விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணது, அடுத்து மதுரையை சூஸ் பண்ணது, அப்புறம் இப்ப திருச்சியை சூஸ் பண்ணது, இந்த முடிவுகள் பத்தி உங்களுடைய ஐடியா என்ன? எப்படி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சவுத் சைட்ல மக்களுடைய வரவேற்பு நிறைய இருக்கும், இளைஞர்களுடைய வரவேற்பு நிறைய இருக்குங்கிறதுனால அவர் அதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது இப்படி பார்க்கலாம். ஒரு சைடு விக்கிரவாண்டியை முதல்ல எடுக்கிறாரு. ஏன் விக்கிரவாண்டி எடுக்கிறாருன்ற ஒரு அதில் விக்கிரவாண்டி வி சாலை இருக்குது. இந்த விஜய் அந்த இதெல்லாம் வச்சு சொன்னாங்க சில பேர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சைடு விஜய்க்கு எப்பவுமே மாஸ் ஜாஸ்தி. சென்னை இப்ப எப்படி வந்து திமுக சென்னை கோட்டையோ, நடிப்புல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எப்பவுமே இந்த சென்னை, இந்த செங்கல்பட்டு, இந்த சைடுலாம் விஜயோட இடம். அஜித்துக்கு பாத்தீங்கன்னா வந்து மதுரை வந்து அஜித்தோட இடம். ஆக்சுவலா வெறித்தனமா மதுரை எல்லாம் போனீங்கன்னா விஜய்க்கு இருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் விஜய்க்கு இருக்கிறாங்க, அஜித்துக்கு இருக்கிறாங்க. பட் இந்த மாவட்டம் அதிகமா விஜய்க்கு, ஒரு 2% எக்ஸ்ட்ரா அஜித்துக்குன்னு சில மாவட்டங்கள்லாம் அப்படி மாறும் தெரியுமா? அந்த மாதிரி நீங்க அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு கொஞ்சம் அதிகம். அப்புறம் திரும்ப சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் வந்துருவாரு. அப்போ இன்னொன்று என்னன்னா, மதுரை போன்ற ஒரு சவுத் சைட்ல விஜய்க்கு என்ன கூட்டம் இருக்குதுங்கிறத விஜயை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு மக்களும் காட்டணும்னு நினைக்கிறாரு, அரசியல் கட்சிகளுக்கும் காட்டணும்னு நினைக்கிறாரு. விக்கிரவாண்டி இந்த சைடு, அப்பா இதெல்லாம் உன் சைடுப்பா, ரைட், ஓகே, சென்னை சிட்டியை ஒட்டி உன் அரசியல்கள் தான் ரைட்டு. சவுத்தில் வந்து அங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, இதெல்லாம் நீ நவுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை உடைக்கணுங்கிறதுக்காக வேணும்னே மதுரையில் ஒரு மாநாடு வச்சு தன்னுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத தானும் உணர்ந்துக்கிறதுக்காகவும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் அதை சூஸ் பண்ணுது. 3வதாக திருச்சி, அதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே காரணம் சொல்றாங்க. திருச்சி வந்துட்டு பல பேருக்கு திருப்பு முனையா அமைஞ்சிருக்குது. அண்ணா வந்துட்டு இந்த முடிவை இங்கே எடுத்தாரு, எம்ஜிஆர் வந்து இந்த விஷயத்தை இங்கே பண்ணாரு, காமராஜர் அதை இங்கே பண்ணாருன்னு சொல்லி சில காரணங்களை வந்துட்டு திருச்சிக்காக சொல்றாங்க. ஸோ அது போல தன்னுடைய இந்த முதல் விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சரியான இடத்த சூஸ் பண்ற விஷயமே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு தெளிவா இது வரைக்கும் இருந்திருக்குது. அது இனிமேலையும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ அதாவது விஜய் எந்த தொகுதியில போய் நிற்க போறாரு, அவருடைய டாப் கேண்டிடேட்ஸை எந்த இடத்துல போய் நிப்பாட்ட போறாருங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அடுத்த ஒரு விஷயம், இந்த வார இறுதி நாட்கள்ல மட்டும் சந்திக்கிறாரு, சனிக்கிழமை வராது, நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து நிஜமாவே எனக்குமே அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் அதை உங்ககிட்ட கேட்டு உங்கள் வாயிலா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம்னு. இந்த வீக்கெண்ட் அரசியல்வாதி விஷயம், இந்த சனிக்கிழமை கேட்டா வந்து இந்த நிறைய பேர் சொல்றாங்க,
அவர் வந்து இந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க தான் இவருடைய ஃபேன்ஸு. அவங்க சனிக்கிழமை லீவ் வந்தால் வந்துருவானுன்றா வேணும் சனிக்கிழமை வைக்கிறாருன்ற. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க சனிக்கிழமை மீட்டிங்? இல்லை, எனக்குமே அந்த தாட் இருந்துகிட்டே இருக்குது சார். ஏன்னா அரசியல் அர்ப்பணிப்புன்னு சொன்னார். இது வந்து சினி ஃபீல்டு இல்லை, இது பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் அதாவது எல்லா நேரங்களையும் களத்தில் இறங்கணும். குறிப்பா சனி ஞாயிறு மட்டும்தான் அப்படிங்கும்போது அவர் அந்த இளைஞர் பட்டாளத்தை காமிக்கிறதுக்காக தானே இது குறிப்பா தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நானுமே யோசிச்சிருக்கேன். இப்போ அந்த நிலைப்பாட்டுல அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற, அது என்ன உங்களுடைய கெத்தை காட்டுறதுக்காக அப்படியே ஸ்மார்ட்டா உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும்ல, அந்த மைனஸ் நீங்க காட்டணும். சும்மா பிளஸ்ஸே காட்டிட்டு இருந்தா நான் என்ன சொல்றேன், செவ்வாய் கிரகத்துல போய் ஒரு மீட்டிங் நடத்துங்க, அதுல எவன் வரான்னு பார்ப்போம். இல்ல சீமான் மாதிரி மலைகளின் மாநாடு நடத்துங்க, கடல்களின் மாநாடு இல்ல நான் அதை சொல்லல, மக்கள் இருக்கிற இடத்துல நடத்தாதீங்க. மக்கள் இருக்கிற இடத்துல இருந்தா உங்களுடைய ஆதரவாளர்கள் யாரோ வந்துருவாங்க. சனிக்கிழமை வச்சீங்கன்னா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு வைங்கன்றேன். வைங்க சார் தான் சொல்றோம் நாங்க. ஆமா, முடிஞ்ச வைக்க சொல்லுங்க தான் சொல்றேன். 6 மணிக்கு திங்கக்கிழமை வச்சீங்கன்னா ஒரு வே வர மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாதி பேர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுன்றனால ரெஸ்ட்ல இருந்திருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்க, கறி சாப்பிட்டு தூங்கிருப்பாங்க. திங்கக்கிழமை காலையில வேகமா உற்சாகமா வேலைக்கு போன்றது இருப்பாங்க. காலையில 6 மணிக்கு போய் என்ன கூட்டம் சேர்ந்துரும். அதனால இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம், பண்ணவே கூடாது. தாவேக்கல்ல அப்படிதான் பேசப்படுது, அப்படிதான் கேட்கவும் நேரம் நீங்க பேசிட்டு பேசப்படுதுன்னு எனக்கு புரியுது. அப்படிதான் நானும் கேட்கிறேன். ஆமா ஆமா. அதனால வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அதை காட்டக்கூடாது. காட்டக்கூடாதுன்னு இல்லை, உங்க ஸ்ட்ரென்த் இதுதானான்னு கேட்கிறேன். ஒரு பக்கத்தை மட்டும் வைத்து நான் அரசியல்ல வின் பண்ணிடுவேன், 26ல நான் சிஎம் ஆயிடுவேங்கிறது எந்த வகையில நியாயம்? அப்ப என்ன எந்த நாள்ல வச்சிருக்கணும்? எல்லா நாட்களும் வைக்கணும் சார். இப்போ 7 நாள் 3 மாசம் சுற்றுப்பயணம் இருக்கு இல்லைங்களா? 3 மாசம் சுற்றுப்பயணம் 3 மாவட்டம் ஒரே நாள்ல பண்றதுக்கு பதிலா அந்த ஒரு வாரத்துக்கு 3 நாள் எடுத்து 3 நாள் பண்ணுங்க. ஒரு மாவட்டத்துக்கு நீங்க முழுமையா கொடுக்க முடியும் இல்லையா? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா 3 நாட்கள் எதுக்கு 7 நாட்களும் பண்ணட்டும்ன்றேன். பண்ணு, அதனால தானே அது வந்து இன்னும் அரசியல் வரலாற்று அது ஒரு பெரிய திருப்பு முனை அமையும் இல்லையா? எந்த தலைவர்களும் இது போட்டு பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? 7 நாளும் சந்திச்சதுங்கிறது. இப்ப இதுக்குதான் ஒரு பதில் சொல்றேன். ஏன் இந்த இடத்துல தாவேக்காவுடைய முடிவு இதுலயும் ஸ்மார்ட்டா இருந்திருக்கு, எதனால நீங்க யோசிக்கிற மாதிரியே இங்க பலரும் யோசிக்கிறாங்க, அதை ஏன் அவங்க யோசிக்காம இருந்திருக்காங்கன்றத நான் பாக்குறேன்னா, இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்தை நான் காட்டினா போதும். என் வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸ் இருக்கிற நாட்கள்ல போய் என் வீக்னஸ் இல்லைன்னு உன்கிட்ட நான் நிரூபிக்கணும்ன்ற முட்டாள் நான் கிடையாது. நான் வந்து அறிவாளி. எனக்கு நான் சனிக்கிழமை வச்சேன்னா லீவ் நாட்கள்ல வருவான். வேலையை விட்டுட்டு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு நீ ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டுட்டு வந்தனாதான் என் கட்சி நாளைக்கு எல்லா இடத்துலயும் கொடி கட்டி பறக்கும்னு காட்டுறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. சனிக்கிழமை நான் வைக்கிறேன். அப்போ நீங்க முடிச்சுக்கிறேன் ஐயா, சனிக்கிழமை நான் வைக்கிறேன். சனிக்கிழமை லீவ்ல இருக்கிறவன் எல்லாம் வரான், கூட்டம் சேருது. அந்த கூட்டத்தை நான் கெத்து காட்டி சனிக்கிழமை நான் வந்தேங்க, இவ்வளவு பேர் என்னை பார்க்க வந்தாங்கன்னு சொல்றேன். இத போய் நம்ம சனிக்கிழமை வந்தாங்க, திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு வருவாங்களா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு கறி சாப்பிட்டு இருக்கும்போது பாதியில தட்டை வச்சுட்டு வருவாங்களான்னு நம்ம கேட்டா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாதுன்ற. இன்னொன்னு, எல்லா அரசியல்வாதிகளுமே அவங்களுக்கு உகந்த நாட்களை எடுத்து எப்பப்போ போகணும் எப்பப்போ போகக்கூடாதுன்றதை எல்லாரும் ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க. யாருமே இங்க ஷெட்யூல் இல்லாமலாம் வேலை பார்க்கறது கிடையாது. நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் அவங்களுக்கும் ஒருத்தவங்க ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பாங்க, அதுபடி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கூட்டம் சேர்ந்துச்சா சேரலையா, அது ஓட்டா மாறுதா மாற, இவ்வளவுதான் நம்ம கேட்கணுமே தவிர இதை போய் நம்ம சனிக்கிழமை ஏன் வரல, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஏன் வரல, ராப்பத்து பகல் பத்து இப்படி பேசிட்டு இருந்தோம்னா இது வேலைக்காக. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். தன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு மட்டும் பிளே பண்ணி அதை அழகா காட்டியிருக்காரு அப்படிங்கறதான் வந்து நான் இதுல இருந்து பாக்குறேன். கடைசி விஷயத்துக்கு வருவோம். கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போய் கேட்டிருக்கணும், நீங்க இது போராடி இருந்திருக்கணும்ன்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, தொலைக்காட்சிகள்லயுமே வரக்கூடிய நேர்காணல்ல வரக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் போயிருந்திருக்கணும், இதை எதிர்த்து இருந்திருக்கணும்ன்றாங்க. எனக்குமே உள்ளூர தோணுச்சு, என்னன்னா இவர் ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறார், நான் அவனை போட்டு அமுக்குறேன், நான் அமுக்கும் போது போய் கோர்ட்ல நின்று கெத்து காட்டி இருந்திருக்கணும்ன்ற. நான் இவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு சரிங்க ஓகேங்க, இத்தனை நிபந்தனைகளாக கை நீட்டக்கூடாதா, சரி நீட்டலைங்க, அதாவது இது பண்ணக்கூடாதா, பண்ணலைங்க இப்படின்னு ஏன் இவர் அமைதியா இருந்தா அதை அஜிடேட் பண்ணியிருந்திருக்கணும், அது எதிர்ப்பா போராட்டம் பண்ணியிருந்திருக்கணும்னு பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். 2 விஷயம் சார். அவர் வந்து அதை வந்து அந்த கட்சிக்கு மட்டும்தான் இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த நிபந்தனைன்னு பார்க்கல. இது எல்லா கட்சியும் யாரும் பார்க்கல, விஜய் அவர்கள் பார்க்கல. அப்படி நீங்க சொல்றீங்களா, அவர் சொல்றாரு அவங்கள்ட்ட? இல்ல, இது பொதுவா எல்லா கட்சிக்கும் விதிக்கிற நிபந்தனைகளை தான். அப்படின்னு யார் சொல்றா? இது பொதுவா நிபந்தனைகள் தான் இதுதான். அப்படின்னு யார் சுற்றுப்பயணம் போகணும்னு நினைச்சு யார் சொல்றா? இது வந்து காவல்துறை கட்சிகளுக்கும் அரசினுடைய நிலைப்பாடு. இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய நிபந்தனைகள்னு யார் சொல்றா?
இது நிபந்தனைங்கிறது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். ஐயா, இது போன்ற 26 நிபந்தனைகளும் அடுத்த கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு யார் சொல்றா? அரசு தரப்புல சொல்றாங்க சார். அரசு தரப்புல சொல்றாங்க. எந்த இடத்துல சொன்னாங்க? தமிழ்நாடு அரசு சொல்றாங்க சார். அது சார், இந்த 26 நிபந்தனைகளும் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அறிவுறுத்தப்படுவது தான். இதே போன்ற நிபந்தனை இதுல அட்லீஸ்ட் ஒரு 26லாம் வேணாம், ஒரு 10 இதே மாதிரி. முக்கியமா தலையை வெளியே காட்டக்கூடாது, கையை வெளியே நீட்டக்கூடாது, பைக்கில் உங்க முன்னாடி பின்னாடி எவனும் வரக்கூடாது, 5 கார் தான் முன்னாடி போகணும், 5 கார் தான் பின்னாடி வரணும், 25 நிமிஷத்துக்கு அதிகமா நீங்க பேசக்கூடாது போன்ற பிரச்சாரங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கேட்கிற கேள்வி நியாயம். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த பிரச்சாரங்கள்லயுமே எந்த அரசியல்வாதியுமே 25 நிமிஷத்துக்கு அதிகமா பேசலையா? நீங்க கேட்டது 20 நிமிஷம் சார், அவங்க கொடுத்தது 25 சார். அப்படின்னு இதை யார் சொல்றான்? இதுவும் கவர்மெண்ட் சைடுல சொல்றாங்க. இது நீங்க பார்த்த ஏதோ ஒரு யூடியூப் இன்டர்வியூல யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார், அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். அவர் சொல்லுவார் இதை நானும் பார்த்தேன். நீங்க சொல்றது இல்ல, ஒரு சீமான் அவர்கள் கலாய்க்கிறார். சீமான் கலாய்க்கிறார். இந்த மாதிரி அவர் கேட்டது 20 நிமிஷம் 25 கொடுத்துட்டாங்களா சீமான் அண்ணன் சிரிச்சாரு. அண்ணன் சொன்னது இருக்கட்டும், உண்மையா நடந்ததா பேசுவாரா சார்? அப்படின்னா சீமான் சொன்னதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க சரி, அவர் விஜய் கேட்டதே 20 நிமிஷம் தான், இவங்க 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் அவரோட சேர்ந்து அவருக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லலாம். அதுதான் நிஜமா நடந்துச்சுன்னு நீங்க எப்படி மக்கள் முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய ஒரு ஆங்கராக நீங்க எப்படி அதுதான் நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் அப்படியா இப்படிலாம் நடக்குதான்னு பார்த்துட்டு சொல்றேன் சார். உங்களுக்கு சீமான் அவர்கள் கலாய்க்கிறாரு, நான் பார்த்துட்டு சொல்றேன். கரெக்ட், பார்த்து சொல்லுங்க. ஏன்னா சீமான் கலாய்க்கிறாரு, ஆனா நிஜமா உண்மையாவே விஜய் 15-20 நிமிஷம் தான் கேட்டாரு, அவங்க 25 நிமிஷம் கொடுத்தாங்கன்றத தமிழ்நாடு அரசு எங்கேயாவது கொடுத்துச்சா? காவல்துறை எங்கேயாவது சொல்லிச்சா? விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களோ விஜயோ யாராவது ஒருத்தங்க ஏங்க நாங்க 15-20 நிமிஷம் தாங்க கேட்டோம், அவங்க தாங்க எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுத்தாங்க, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களான்றதை காட்டுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன், நான் நிஜமா ஒத்துக்கிறதுக்கு தயாராகிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த விஷயத்துக்குள்ள நான் போகல. நான் சொல்றது ஏன் விஜய் இதை எதிர்க்கல அப்படின்னா, எதிர்த்திருந்தா பலரில் ஒருவராக விஜய் இருந்திருப்பார். தாவேக்காவும் பல கட்சிகளில் ஒரு கட்சியாக இருந்திருக்கும். ஆனா இவர் ஏன் எதிர்க்காதது சூப்பரான ஒரு முடிவு அப்படின்னா, சரி நீ என்ன சொல்லுவ, கோர்ட்டுக்கு போக சொல்லுவ, நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸா போவோம், இழுக்கும், நான் அடுத்த எலெக்ஷன் நான் போகிறதுக்கான எல்லாம் தடைப்படுவோம். அதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக என்ன பண்ண போறேன், நீ எவ்வளோ வேணா நிபந்தனை போட்டுக்கோ, நான் பண்றதை பண்றேன், நான் கண்டுக்காம நான் பாட்டுக்கு சைலண்டா வேன்ல உட்காந்து நீ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி நான் போவேன். என்ன சுத்தி இருக்கிறவன் கூட்டத்தை பெருசா சேர்த்துப்பான், கூட்டம் தானா வரும். அந்த கூட்டம் என் கட்சி ரசிகர்கள் சேர்ந்தவனுங்களை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்து போகும்போது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிகள் இந்த கூட்டங்களெல்லாம் வச்சு நான் கூட்டம் டிராபிக்னு சொல்லி நான் பொறுமையா போயிட்டு இருப்பேன். இதுல நீ ஏன் மேல எப்படி குறை சொல்லுவ அப்படின்னு விஜய் இவ்வளவு சூப்பரா அதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. இதை போய் சண்டை கிண்ட போட்டு எனக்கு ஏன் நீங்க கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்கறதுக்கு பதிலா கடைசியில் என்ன ஆச்சு, சொன்ன 10:30 11 மணிக்குள்ள பேசணும்னு, நான் 10:30 11 மணிக்குள்ள பேசல. ரைட்டா, நான் 2 வீலரே சேரக்கூடாதுன்னு, என்னை சுத்தி 2 வீலர் அவ்வளோ போச்சு, உன்னால எதுவும் பண்ணவும் முடியல, போட்டுக்க கேஸ் வேணா 5 கேஸ் நீ போட்டுக்க, ஆனா என் பின்னாடி 5 வண்டி தான் வரணும் போகணும்னு. எங்க பசங்க வண்டி 5 வண்டி தான் வந்துச்சு, அதை தாண்டி பெரிய டிராபிக்கே ஆயிடுச்சு ஊர் முழுக்க. இதை தாண்டி மக்கள் கூட்டம் 50 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு 1000 கணக்கில் அங்கே நிற்கிறான். உன்னால எதுவும் பண்ணவும் முடியல, உன்னால எதுவும் பண்ணவும் முடியாது, அதனால நான் உன்னை எதிர்க்கிறதுக்கு பதிலாக என் மாஸ் என்னங்கிறது உனக்கு அதுவா பதில் சொல்லும் அப்படின்னு அதை எதிர்க்காம விட்டது சூப்பர். ஏன்னா நிறைய பேர் ஏன் எதிர்க்கலன்றாங்க, இவர் எதிர்க்காம லெட் த ஆக்ஷன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடுகளில் அமைதியாக அப்படியா சரி ஓகே நீ பண்ணு அப்படின்ட்டு விட்டுறது ரொம்ப ஒரு அரசியலுடைய முதிர்ச்சி இருக்கக்கூடிய விஷயங்கள் விஜய் கிட்ட நான் பார்க்குறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்களும் நானும் கருத்துக்களில் முரண்படலாம், அதில் நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லலை, கண்டிப்பாக மாறலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும், ஒவ்வொரு அரசியல் ஆர்வம் இருக்கும், ஒவ்வொரு போல இருக்கலாம், அது மாற்று கிடையாது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு அரசியல் முதிர்ச்சிங்கிறேன். நான் போய் போராட வேண்டாம், என்ன நீ அமுக்குற என்னை இது பண்ற அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா எப்படி தெரியுமாயிருக்கும், ரெமோ ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் போய் நின்றுட்டு என்னங்க பண்ணணும் உங்களை என்ன பண்ணுவோம் ஏங்க எங்களை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை எல்லாம் ட்ரால் பண்ணாங்க, ஏன்டா அடற ஏன் அடறன்னு. அந்த மாதிரி ஆயிருக்கும். விஜய் அழுதுட்டு போய் கோர்ட்ல நின்றுருந்தாங்க. போய் இதே சீமானும் இதே யாரெல்லாம் உட்காந்துட்டு போய் சந்தி தம்பி போய் கோர்ட்டுக்கு போராடு, எதுக்கு அவங்க கொடுக்குற நிபந்தனைகள் கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தால் கொட்டிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னையா விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு இருப்பாங்க. போய் அசிங்கமாக கோர்ட்டில் போய் அழுதுகிட்டு இருக்காரு, நீ போய் பண்ணுறதை பண்ணியான்னு இவங்க எப்படி வேணால் எதிர்கட்சிகள் மாற்றி பேசுவாங்க. ஆனால் விஜய் இந்த விஷயத்தில்
ஸ்மார்ட்டா இருந்தது. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். வீகத்தோட அணுகிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு 5 விஷயங்களை பத்தி தான் வந்து பேசணும்னு நினைச்சேன். உங்களுடைய நேரத்தை வந்துட்டு இதுக்காக ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி தேவேந்திரன். நன்றி சார், ரொம்ப நன்றி தேவேந்திரன். ஒரு அருமையான ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுது பாலா மற்றும் தேவேந்திரன். கடற்கநாடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம்.